வணக்கம். இன்று நாடு முழுவதும் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தன. அதாவது, இந்திய நாட்டில் முதலாக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த கேள்வியில எந்த ஒரு சர்ச்சையும் இல்லைங்க. அதுக்கு பதிலா 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. அதுல முதல் ஆப்ஷன் ஈ.வே. ராமசாமி நாய்க்கர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. பெரியாரோட கொள்கையில முதன்மையான கொள்கையே ஜாதியை எதற்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது அவரோட குடியரசு நாளிதழ்ல தொடர்ந்து 1929லிருந்து 1938 வரைக்கும் தொடர்ந்து இத பத்தி வலியுறுத்திட்டு வந்தாரு. யாருமே ஜாதியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. இது மட்டும் இல்லாம அவரால தோற்றுவிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட முதல் கான்ஃபரன்ஸ்ல அவரு செங்கல்பட்டில் நடந்த இதுல இத பத்தி தான் மெயினா பேசியிருந்தாரு. ஜாதியை எதற்காகவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஜாதிய பேருக்கு பின்னாடி சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறத அவரு வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர நீங்க ஜாதிய வச்சு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா அவரோட இந்த ஜாதியோட அவரோட கோட்பாடுகள்ல ஒரு முக்கியமான ஒரு கோட் இருக்கு. ஒரு மனிதன் தன் பெயருடன் ஜாதி பெயரை சேர்த்துக் கொள்கிறான் என்றால், அவன் சமூகத்துக்கு அபகீர்த்தி விளைவிக்கிறான். நாம் யார் என்பதை காட்ட ஜாதி தேவையில்லை. பேரில் ஜாதி வைத்துக் கொள்ளாதீர்கள். அது அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று சொன்னாரு பெரியார். அது மட்டும் இல்லாம இது மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பேரில் ஜாதி பெயரை சேர்த்துக் கொள்வது என்பது பகைமை, வேற்றுமை, உயர்வு, தாழ்வு உருவாக்கும் அசம்பாவிதமான பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பெருந்தலைவர நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அரசியல் ரீதியாக அவரோடு பெயரோடு அவரது ஜாதியும் குறிப்பிட்டது மிகவும் தவறான விஷயம். வருங்கால இளைஞர்களுக்கு இது போன்ற தவறான எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கூற வேண்டாம்.